மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 12ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி திட்டங்கள்லேருந்து மாநாடுகள்லேருந்து முக்கியமான நியமனங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, செயற்கைக்கோள் எல்லாமே சூப்பராக வந்துட்டு நடப்பு செய்திகளை மையப்படுத்தி தான் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையான விஷயங்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, மக்களே தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 12ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம பார்க்க போகிறது இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். சரியா? ஜூலை 12 தலைப்பு செய்திகள். ஜூலை 12 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தினம். பாருங்கள், சர்வதேச மலாலா தினம். சரியா? இந்த மலாலா அப்படின்னா அவங்க யார், என்ன சாதனை படைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்தியாவை சேர்ந்த பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மாள் அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு சாதனைகளை ஒரு சின்ன குறிப்பை பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கன்னா, தேர்டு தலைப்பு செய்தி, ஐக்கிய நாடுகள் அந்த பாதுகாப்பு சபைன்னு சொல்லுவாங்கல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அதில் நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிக்கு இந்தியா போட்டி. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் இந்த அமைப்பில் இந்தியா வந்து இந்த நான் பெர்மனன்ட் மெம்பராக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த யுஎன்எஸ்சி அமைப்புனா என்ன, அதையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்து ஐஎன்எஸ் மகேந்திரி ரோந்து கப்பல் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அந்த கப்பல் எதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது, யார் இதை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அடுத்து தமிழ்நாடு அரசின் சென்னை மாநகர காவல்துறையின் காவல் கரங்கள் திட்டம், அந்த திட்டத்துக்கும் இன்னும் கரங்கள் அப்படிங்கிற பேரில் இன்னும் 2 திட்டங்கள் இருக்குது. அதுக்குள்ள வேறுபாடு என்னதுங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் செய்தி கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதெல்லாம் தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள், சர்வதேச மலாலா டே. சரி, இன்டர்நேஷனல் மலாலா தினம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சர்வதேச மலாலா தினம் ஜூலை 12 அன்று பின்பற்றப்படுகிறது. சரியா? பாருங்க, பெண் கல்வி, குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக குரல் கொடுத்த பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுப்சாய், என்ன பேருமா, மலாலா யூசுப்சாய் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சிறுமி, இப்போ பெரியவங்களா இருக்கிறாங்க. அவங்க பெண் கல்விக்காகவும் குழந்தைகளின் கல்விகளின் உரிமைக்காகவும் குரல் கொடுத்தவங்க தான் மலாலா யூசுப்சாய். சரியா? அவங்களுடைய பிறந்த தினம் ஜூலை 12 சர்வதேச மலாலா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, பின்னாடியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரியா? சரி, மலாலாவின் 16வது பிறந்த நாளான ஜூலை 12, 2013 அன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அவர் ஆற்றிய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த உரையை கௌரவிக்கிற வகையில் தான் இந்த ஜூலை 12. சரிங்களா? 2013 ஞாபகமா? எப்போ? ஜூலை 12, 2013, டேட்டு 12, வருஷம் 13, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுத்தாங்க தன்னுடைய 16வது வயசில். யார்? மலாலா யூசுப்சாய். அதனால தான் அந்த டேட்டா கௌரவிக்கிற மாதிரி ஜூலை 12 என்ன டேவா ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சாங்க? மலாலா டே. இதே மாதிரி மண்டேலா டேன்னு ஒன்று வரும் இன்னும் ஒரு 4-5 நாளில். அதாவது ஜூலை 18 மண்டேலா டே, ஜூலை 12 மலாலா டே. ரெண்டுமே விட்டுறாதீங்க. ஓகேவா? சரி, பாருங்கள், மலாலா அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு 12 ஆண்டுகள் இலவச மற்றும் பாதுகாப்பான தரமான கல்வி கிடைப்பதை இந்த நாள் வலியுறுத்துகிறது சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அவங்க கொடுத்த ஸ்பீச்சில் ஸ்பெஷலான அம்சமே இதுதான். அடுத்து இவருக்கு 2014ஆம் ஆண்டில் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தியுடன் அமைதிக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது. எத்தனை வயசில்? 17 வயசில். இதன் மூலம் குறைந்த வயதில் நோபல் பரிசை வென்றவர் மலாலா என்ற சாதனையை படைச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? யங்கஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் நோபல் பிரைஸ் அப்படின்னா மலாலா தான். ஓகேவா? அக்டோபர் 9, 2012 பாகிஸ்தானில் இதே மாதிரி பெண் கல்விக்காகவும் குழந்தைகளின் கல்வி உரிமைக்காகவும் பேசிட்டு பஸ்ஸில் வரும்போது சில நபர்களால் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டாங்க. எப்படியோ பொழைச்சாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. பெண் கல்விக்காகவும் குழந்தைகளின் கல்விக்காகவும் நிறையா குரல்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். சரியா? 2013ஆம் ஆண்டில் அவர் சர்வதேச அளவில் அதிக விற்பனையான ஐ எம் மலாலா என்ற புத்தகத்தை இணைந்து எழுதியிருக்கிறாங்க. ஐ எம் மலாலா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு சுயசரிதை புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சூப்பர். அடுத்து போலாமா? அடுத்தபடியாக பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மாள் காலமானார். ஓகேவா? 1938ஆம் ஆண்டில் ஆந்திராவின் குண்டூரில் பிறந்தவர் எஸ் ஜானகி அம்மாள் அவர்கள் 1957ஆம் ஆண்டில் முதல் முறையாக விதியின் விளையாட்டு என்ற பாடலுக்காக பாடகியாக அறிமுகம் ஆகியிருக்கிறாங்க. சரியா? இந்த நிலையில் 88 வயசில் வயது முதிர்வின் காரணமாக கர்நாடக மாநிலம் மைசூரில் காலமாக இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுடைய சிறப்பு பெயர் என்ன சொல்லி பாருங்க, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல். என்ன பேர்? தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அறியப்படும் இவர் 1957 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரியா? 4 முறை தேசிய விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க எஸ் ஜானகி அம்மாள் அவர்கள். சரி, அதில் 2 விருதுகள் தமிழில் பாடியதற்காக. அதில் 1
சரிங்க. பாருங்கள், 16 வயது நிலை படத்தில் இடம்பெற்ற செந்துர பூவே அந்த பாடலை பாடியதற்காகவும், தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகா அந்த பாடலை பாடியதற்காகவும், தெலுங்கிலும் மலையாளத்திலும் தலா ஒரு பாடல்கள் என மொத்தம் 4 முறை தேசிய விருதுகளை குவித்தவங்க எம் ஜானகி அம்மாள் அவர்கள். சரியா? இது தவிர 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருது உட்பட கர்நாடக அரசின் உயரிய விருதுகள் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கிறாங்க எஸ் ஜானகி அம்மாள் அவர்கள். அதே மாதிரி மத்திய அரசு 2013ஆம் ஆண்டில் எஸ் ஜானகி அம்மாள் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருதை அறிவித்தாங்க. ஆனால் இந்த விருதை நான் ஏற்க மாட்டேன், எனக்கு ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பத்ம பூஷன் விருதை வாங்குறதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இது எல்லாமே எஸ் ஜானகி அம்மாள் தொடர்புடைய முக்கியமான செய்தி, விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்தபடியாக ஒரு இன்டர்நேஷனல் சம்மந்தப்பட்ட இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் பாருங்கள். யுஎன்எஸ்சியின் நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிக்கு இந்தியா போட்டி. சரியா? யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், ஐநாவின் பாதுகாப்பு சபைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டமைப்பில் நிரந்தர உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருமா? பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பேர். சரி, அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ். அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், ABCRF 5 பெர்மனன்ட் மெம்பர் இருக்கிறாங்க. நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் மொத்தம் ஒரு 10 நாடுகள் இருக்கிறாங்க. சரி, அந்த 10 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் 2 ஆண்டுகள் தான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரொட்டேஷன் பேசிஸில் குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து நாடுகள் மெம்பராக சேர்ப்பாங்க. சரியா? இந்த யுஎன்எஸ்சியில் இந்தியா ஏற்கனவே 8 முறை அங்கம் வகித்துள்ளது. சரியா? கடைசியாக 2021-22 யுஎன்எஸ்சியில் நிரந்தரமற்ற உறுப்பினராக இந்தியா உறுப்பினர் இருந்தாங்க. ஓகேவா? இந்த நிலையில் தற்போது இந்தியாவுக்கு அடுத்த ரவுண்டு வருது பாருங்கள். 2028-2029 அந்த காலகட்டத்திற்காக நிரந்தரமற்ற உறுப்பினர் பதவிக்கு இந்தியா மீண்டும் போட்டியிட உள்ளது. சரியா? என்ன கேட்டகரின்னு பாருங்கள். ஆசியா பசிபிக் அந்த பிராந்தியத்திலிருந்து இந்தியாவை எதிர்த்து தஜிகிஸ்தானும் போட்டியிடுகிறது. சரியா? இந்த வாக்கெடுப்பில், அதாவது வாக்கெடுப்பு நடத்தி யார் ஓட்டு நிறைய வாங்குறாங்களோ அவங்க தான் சேர்ப்பாங்க. இந்தியாவிற்கான ஆதரவை பெருக்குவதற்கு இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேப்பரில் வந்தது கிளியராக கொடுத்துருக்கோம், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தரமல்லாத உறுப்பினருக்கான தேர்தலில் அமைதி, கோள், முன்னேற்றம் என்ற கருப்பொருளில் இந்தியா தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளது. இந்த தீமையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். சரியா? அடுத்தபடியாக பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி. INS மகேந்திரகிரி ஒரு ரோந்து கப்பல். ரோந்துனா சும்மா சுற்றிட்டு வருவது மட்டும் கிடையாது, தேவைப்பட்டால் போட்டு தள்ளிடுவாங்க எதிரிகளை. ஓகேவா? உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பிரிவில் விசாகப்பட்டினத்தில் இணைக்கப்பட்டது. இந்த INS மகேந்திரகிரி எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது, அது சிறப்பு பாருங்க. ப்ராஜெக்ட் 17A, நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ப்ராஜெக்ட் 17A என்ற திட்டத்தின் கீழ் 7வது மற்றும் இறுதி கட்டமாக உருவாக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் தான் INS மகேந்திரகிரி. சரியா? இந்த INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை ரோந்து கப்பலை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் தளம். சரி, இந்த மசாகான் டாக் அப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதையும் கேட்கலாம். சரிங்களா? யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மும்பையில் உள்ள மசாகன் கப்பல் கட்டும் தளம் தான் இந்த INS மகேந்திரகிரி கப்பலை கட்டமைச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புதிய மற்றும் 27வது கடற்படை தலைமை தளபதியான திரு அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முறைப்படி இந்த கப்பலை இந்திய கடற்படையிடம் ஒப்படைச்சாங்க. சரியா? அடுத்து சரி போலாமா? அடுத்து, காவல் கரங்கள் திட்டம். சரியா? தமிழ்நாடு அரசோட ஒரு முக்கியமான திட்டம். யார் தொடங்கியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். சென்னை மாநகர காவல்துறை. சரியா? இந்த திட்டத்தை தொடங்கினால் ஏப்ரல் 21, 2021 ஃபேன்ஸ் நம்பர் ஏப்ரல் 21, 2021 சென்னை மாநகர காவல்துறையால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் காவல் கரங்கள் திட்டம். இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்கள். சென்னையில் ஆதரவின்றி தவிக்கும் முதியோர், பெண்கள், குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே வழங்கி கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குவதற்காகவே சென்னை மாநகர காவல்துறை தொடங்கிய திட்டம் என்ன திட்டம்? காவல் கரங்கள் திட்டம். இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க, 9444171710 போலீஸ் நம்பர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது இந்த மாதிரி ஆதரவின்றி தவிச்சிருந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி சொன்னீங்கன்னா காவல்துறை சார்பாக அவங்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு வழங்குவாங்க. சரிங்களா? இந்த திட்டத்திற்கு சரிங்களா ஒரு சிறப்பான கௌரவம் கிடைத்தது எப்போன்னு சொல்லி பாருங்கள். 2022ஆம் ஆண்டிற்கான மதிப்புமிக்க த ஸ்காட்ச் தங்க விருதினை வென்றாங்க இந்த திட்டத்திற்காக சென்னை மாநகர காவல்துறை. இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வரதுக்கு காரணம் என்னன்னா 2026ஆம் ஆண்டு வரை 2021லேருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இதுவரைக்கும் 10,298 ஆதரவற்றவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கப்பட்டுள்ளது. அதனால தான் இன்னைக்கு இது நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. சரிங்களா? இது காவல் கரங்கள். சரியா? அன்பு கரங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பு கரங்கள் அப்படிங்கிறது
தமிழ்நாடு அரசின் இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சரியா, பெற்றோரை இழந்த அந்த குழந்தைகள் அவங்களுடைய 18 வயசு வரைக்கும் சரியா மாதம் 2000 ரூபாய் நிதியுதவி பெற்று அவங்க கல்வியை தொடர வேண்டும். அதற்காக அன்பு கரங்கள் தொடங்கப்பட்டது. காக்கும் கரங்கள் இதற்குமா ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் அல்லது உயிரிழந்த இராணுவ வீரர்கள் அவங்க வந்துட்டு தொழில் தொடங்குவதற்கு சரிங்களா அவங்களுக்காகவும் அல்லது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க யாருக்கும் சரி கடன் உதவி வழங்கும் ஒரு முக்கியமான திட்டம் காக்கும் கரங்கள் திட்டம். சரி, அப்போ காக்கும் கரங்கள், அன்பு கரங்கள், இப்போ பார்க்குறது காவல் கரங்கள், விட்டுறாதீங்க. சரியா, அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட், சர்வதேச மலாலா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செகண்ட் கொஸ்டின், பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா அவர்களுக்கு எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், யுஎன்எஸ்சி அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஃபோர்த் கொஸ்டின், யுஎன்எஸ்சிக்கு இந்தியா எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், காவல் கரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? போனஸாக இன்னொரு கேள்வி நம்ம ஏற்கனவே வீடியோவில் நடத்திருக்கோம், அன்பு கரங்கள் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.